மீனாட்சி வைத்தியம். இன்று வெந்தய சாதம் செய்வது எப்படி? இந்த வெந்தய சாதம் குழந்தை பெற்றவங்க, பால் கொடுக்க தாய்மாருங்க, வெள்ளைப்படுறவங்க, திருப்பி உடம்பு உஷ்ணம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா வரப்பிரசாதம் மாதிரி இது சாப்பிட்டிங்கன்னா உடம்புன்னு உங்களுக்கு வெட்டப்படுறது நின்றும். பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு, தாய்மார்களுக்கு நல்லா பால் சுரக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் பழங்காலத்து சாப்பாடு. இதை செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை பலனை அனுபவித்து அப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை புறக்கணிக்காமல் செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு காப்படி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 50 வெந்தயம், ரெண்டையும் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பிறகு அதை நல்லா ஒரு குக்கரில் கழுவி குக்கரில் போட்டு ஒரு 3 தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 பூண்டு, பெரிய பூண்டை 4 பூண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா உரித்து அதில் போட்டுருங்க. பிறகு பால் ஒரு 100 பால் இருக்க அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றி ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு அதை குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 3 விசில் வந்தவுடனே எடுத்திங்கன்னா அந்த வாசம் கமகமன்னு இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட வாய்க்கு, பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுமே பொங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயங்கிறத கசப்பே தெரியாது. அதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் ஊட்டுங்க. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.